ஹலோ கைஸ், எண்ணெய் இருப்பு துபாயை ரொம்பவே செல்வ செழிப்பா மாத்தி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ துபாய் உலகின் பணக்கார நாடுகள்ல ஒன்னா இருக்கு. ஆனா துபாய்க்கு இந்த எண்ணெய் இருப்பு அவங்க கிட்ட இருக்கும் வரதான் துபாய் செல்வந்தர நாடாக இருக்க முடியும்னு நல்லாவே தெரியும். எண்ணெய் இருப்பு காலியான உடனே வேற என்ன செய்யறதுன்னு யோசிச்சு துபாய் பணம் சம்பாதிக்க மத்த வழிகளை தேட தொடங்கியது. அதுல சுற்றுலாவை மேம்படுத்தி துபாய ஒரு சுற்றுலா நாடாக மாத்த முடிவு பண்ணாங்க. இதனால கடல் வழியா விரிவடைய ஆரம்பிச்சாங்க. துபாயில மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகளை பார்த்து இந்த உலகமே அதிர்ந்தது. உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இந்த தீவுகளை பார்க்கவும் அதுல தங்கவும் வந்தாங்க. இப்படி மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள்ல ஒன்றுதான் பாம் ஜுமைரா. இந்த தீவுல ஒரு சின்ன விழாவை வாங்க பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் 200 கோடிக்கு மேல செலவு செஞ்சதாக சொல்லப்படுது. என்னதான் மனிதன் ஆசைப்பட்டு சில விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு இயற்கையும் உத்தரவு கொடுக்கணும். துபாயின் இந்த செயலுக்கு இயற்கை அவங்கள பழிவாங்க தொடங்கியது. இன்னைக்கு வீடியோல துபாய் எப்படி கடல்ல இந்த செயற்கை தீவை கட்டினாங்க, அதுக்கு இயற்கை எப்படி தன்னோட இடத்தை மீட்டு எடுத்ததுன்னு விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ துபாயை பத்தி சில யோசிக்க வைக்கும் விஷயங்களை சொல்ல போது. சோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, துபாய் ஏன் கடல்ல இது போல தீவுகளை கட்டியதுங்கிற விஷயத்த பத்தி விரிவா ஃபர்ஸ்ட் பாப்போம் வாங்க. அரபு நாடுகளுக்கு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கம் அங்க இருக்கும் எண்ணெய் இருப்புகள்ல இருந்து வருது. ஒரு புறம் இந்த எண்ணெய் இருப்புகள் குறைஞ்சுகிட்டே வருது, மறுபுறம் உலகம் மின்சாரம் கிரீன் எனர்ஜிங்கிற விஷயங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு வராங்க. பல நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார் மற்றும் பைக்குகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து துபாய்க்கு எண்ணெய் சார்ந்த வணிகம் ரொம்ப சீக்கிரத்துல முடிவுக்கு வரப்போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சது. இதனால இவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாத்த வேற வழியை தேடினாங்க. இந்த மாற்றத்தை துபாய் செய்யலைன்னா எதிர்காலத்துல துபாய் ஏழ்மையான நாடாக ஆகிரும். இந்த முயற்சியில வெற்றி பெற துபாய் அவங்கள உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக மாற முடிவு செஞ்சாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் விடுமுறைக்கு வர விரும்பும் இடமாக துபாய் இருக்கணும்னு நினைச்சாங்க. இதுக்காக துபாய் அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. துபாயில 2 மேற்பரப்புகள் மட்டுமே இருந்தது. ஒன்னு பாலைவனம், இன்னொன்னு கடல். துபாய் இதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸா யோசிச்சு பாலைவனத்துக்கு பதிலா கடலை தேர்ந்தெடுத்தாங்க. 1990ஆம் ஆண்டு கடலுக்கு மேல மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவுகளை உருவாக்க முடிவு செஞ்சாங்க. கடலுக்கு மேல மனிதனால் உருவாக்கப்படும் செயற்கை தீவுகளை உருவாக்குறது சின்ன விஷயம் இல்ல. இந்த திட்டத்துக்காக உலகின் தலை சிறந்த பொறியாளர்கள் இந்த வேலையை செய்ய அழைக்கப்பட்டாங்க. இந்த தீவுகளுக்கான அடித்தளம் ஸ்டீலோ இல்ல கான்கிரீட்டோ கிடையாது. பொறியாளர்கள் குழு கடல்ல வெறும் மணல் மற்றும் பாறைகளை வச்சுதான் இந்த வடிவங்களை உருவாக்கினாங்க. இந்த பாறைகள் இந்தியாவின் மத்திய பிரதேஷ்ல இருக்கும் சட்டார்பூர்ல இருக்கும் கிரானைட் பாறைகள் போலவே இருந்தது. இவ்வளவு ஏன் சொன்னா நம்ப மாட்டீங்க, 2001ல பாம் ஜுமைரா தீவுகள் திட்டமிடப்பட்ட போது வல்லுநர்கள் உப்பு தண்ணீர்ல அவ்வளவு எளிதா கரையாத பாறைகளை பயன்படுத்த பரிந்துரைச்சாங்க. இந்த கற்களை தேடி பொறியாளர்கள் பல நாடுகளுக்கு போனாங்க. உலகம் முழுக்க இருக்கும் பாறைகள் சாம்பிள்களை கொண்டு வந்தாங்க. அதுல பெரும்பாலான பாறைகள் சோதனையிலேயே தோல்வி அடைஞ்சது. 100 ஆண்டுகளுக்கு மேல நீரின் அழுத்தத்தை தாங்கக்கூடிய கல்லுன்னு எதுவுமே இவங்களுக்கு கிடைக்கல. இந்தியாவோட மத்திய பிரதேசில் இருக்கும் சட்டார்பூர்ல இருந்து சில சாம்பிள் கற்கள் அனுப்பப்பட்டது. பொறியாளர்கள் இந்த கற்களை சோதனை பண்ணியதுல இது தேர்ச்சி பெற்றது. இந்த தீவுக்கு தேவையான கற்கள் அதிகமா இருந்ததுனால மத்திய பிரதேசில் இருக்கும் சட்டார்பூர்ல அகழ்வாராய்ச்சி வேலைகள் மிகப்பெரிய அளவுல தொடங்கப்பட்டது. தோண்டி எடுக்கப்பட்ட கற்கள் குஜராத்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த கற்களுடைய அகலம் 25 இருந்து 30 அடி வரை இருந்தது. ஒவ்வொரு கல்லோட எடையும் சுமார் 35 இருந்து 40 டன் எடை இருந்தது. இதனால சட்டார்பூர்ல இருந்து குஜராத் வரைக்கும் இந்த கற்களை கொண்டு போக 2 மாசங்கள் ஆனது. இதுக்கு அப்புறம் கப்பல் மூலம் இந்த கற்கள் துபாய்க்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கற்களை வச்சுதான் பாம் ஜுமைராவின் அடித்தளம் அமைக்கப்பட்டது. இன்னைக்கும் இந்த தீவோட அடித்தளம் இந்த கற்கள் மேலதான் நிக்குது. அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல மணல் போட ஆரம்பிச்சாங்க. துபாயே மணல்னால சூழப்பட்டு இருந்தாலும் பாம் ஜுமைராவுக்கு தேவையான மணல் வேற இடத்துல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. பொறியாளர்களின் கூற்றுப்படி துபாயில கிடைக்கும் மணல் கடலோட உப்பு அளவுக்கு கரையறதுனால துபாய் மணலை வச்சு இந்த தீவை உருவாக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த காரணம்னால பாம் ஜுமைரா தீவை உருவாக்க கல்ஃப் ஆஃப் பெர்ஷியால இருந்து மணலை தோண்டி எடுக்க முடிவு பண்ணாங்க. பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து சுமார் 120 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவு மணல் தோண்டப்பட்டது. இதை தொடர்ந்து சுமார் 70 லட்சம் டன் கற்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சுத்திலும் உள்ள மலைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. மணல் மற்றும் கற்களை கொண்டு கடலுக்கு அடியில நிலப்பரப்பு உருவாக்கப்பட்டது.
சொல்லப்பட்டது. பாம் ஜுமைரா தீவை உருவாக்க எடுக்கப்பட்ட மணலையும் பாறைகளையும் வச்சு சுமார் 2 மீட்டர் உயரம் உள்ள சுவரை பூமியை சுத்தி 2 தடவை கட்டலாம்னு சொல்லப்படுது. அப்போ எவ்வளவு மணல் மற்றும் கற்கள் இந்த ப்ராஜெக்ட்ல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடல்ல இருந்து வரும் பலத்த அலைகளையும் காற்றையும் தாங்கும் வகையில முதல்ல 11 கிலோமீட்டர் நீளம் உள்ள வெளிவளையம் அமைக்கப்பட்டது. இந்த தீவை உருவாக்கும் கட்டுமான பணிகள் தொடங்கிய உடனே ஒவ்வொரு வேலையையும் உன்னிப்பா பொறியாளர்கள் செயற்கைக்கோள் மூலமா கண்காணிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இந்த தீவை கட்டுறதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை பழுது பார்க்கும் வேலை ரொம்பவே கடினமானது மற்றும் அதிகமா செலவாகும்ங்கிறதுனால செயற்கைக்கோளை தவிர்த்து கடலுக்கு அடியில உள்ள அடித்தளத்துல ஏதாவது விரிசல் இல்ல கசிவு இருக்குதாங்கிறத பார்த்து சரி செய்ய டைவர்ஸ் குரூப் இந்த கட்டுமானத்தை தண்ணீருக்கு அடியில இருந்தும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. துபாய் கோடீஸ்வரர்கள் மற்றும் பணக்கார குடும்பங்களின் கனவுகளை நினைவாக்கும் வேலை 2001 தொடங்கப்பட்டது. 2004 போல பொறியாளர்கள் கடல்ல மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தீவை உருவாக்கி அதை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. பாம் ஜுமைரா தீவை கட்டினது டச் நிறுவனமான வேன் ஓர்ட் மற்றும் போஸ்காலிஸ். இந்த நிறுவனம் தான் துபாயின் தி வேர்ல்ட் ஐலாண்ட்ஸையும் கட்டினது. தி வேர்ல்ட் ஐலாண்ட்ஸை பத்தின ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்கு. நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. துபாய் சந்திக்கும் சில பிரச்சனைகளை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். சரி, டாபிக்கு வருவோம். 2006ஆம் ஆண்டுல இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள்ல கட்டிடங்கள் கட்டப்பட்டு 2007ஆம் ஆண்டுல இந்த தீவின் முதல் குடியிருப்பாளர் இந்த தீவுல வசிக்க தொடங்கினாங்க. இன்னைக்கு இந்த தீவு உருவாகி 20 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. உலகின் வேற எந்த பகுதியிலும் இப்படி ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள் கிடையாது. இந்த தீவோட உண்மையான வடிவத்தை பார்க்க சுற்றுலா பயணிகள் ஹெலிகாப்டர் மூலமா சவாரி செய்யணும். சிலர் இந்த தீவுகளின் வடிவத்தை மேல இருந்து பார்க்க ஜெட் விமானங்கள்ல பயணம் செய்றாங்க. இது எல்லாமே துபாயின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கு. சமீபத்துல பாம் ஜுமைரா தீவை கட்டின அதே நிறுவனம் இந்த தீவுல 52 மாடி உயரம் உள்ள கட்டிடத்தை கட்டி இருக்கு. இதனால சுற்றுலா பயணிகள் ஹெலிகாப்டர்லயோ இல்ல ஜெட் விமானத்தையோ எடுக்க வேண்டியது இல்ல. இந்த தீவின் வடிவத்தை இந்த கட்டிடம் மேல இருந்தே பார்க்க முடியும். இந்த தீவுல உள்ள ஒரு சின்ன பிளாட் கூட பல 100 கோடிகளுக்கு விற்கப்படுவதாக சொல்லப்படுது. இவ்வளவு ஆடம்பரம், சொகுசு, விலையுயர்ந்த ஒரு விஷயத்தை மனிதன் உருவாக்கினாலும் இயற்கையுடன் தலையிடுவதன் விளைவு வெளிப்பட தொடங்கியிருக்கு. 2009ஆம் ஆண்டுல தி நியூயார்க் டைம்ஸ்ல வெளிவந்த செய்தியின்படி நாசாவின் லேசர் ஆல்டிமீட்டர் சேட்டலைட்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டின் படி இந்த தீவு ஆண்டுக்கு 0.20 இன்ச் கடலுக்குள்ள முழுகுவதாக சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் உலக மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே வருது. மக்களும் நல்ல வாழ்க்கை முறையை தேடி நகரங்களை நோக்கி நகர்றாங்க. அதுவும் குறிப்பா கடலுக்கு அடுத்து இருக்கிற நகரங்கள்ல மக்கள் தொகை வேகமா வளர்ந்துகிட்டே வருது. அதுக்கு ஏத்த மாதிரி துபாய் போன்ற பணக்கார நாடுகள் கடலுக்குள்ள விரிவடைய தொடங்கியிருக்காங்க. துறைமுகங்கள் கட்ட தொடங்கிய காலத்துல இருந்தே மனிதன் கடல்ல இருந்து நிலத்தை பறிக்க தொடங்கினான். கற்கள், மணல், பாறைகள் போன்றவற்றை பயன்படுத்தி கடல்ல இருந்த நிலத்தையும் அபகரிக்கும் நடைமுறை இன்னும் நடந்துகிட்டு வருது. ஆனா இதன் விளைவா மனிதன் அவனுடைய பேராசைக்காக மற்ற உயிரினங்களை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சான். மனிதன் கடல்ல இருந்து நிலத்தை அபகரிக்க முயல்வதால கடல்ல உள்ள பல உயிரினங்கள் அழிவின் விளிம்புல இருப்பதாக நிபுணர்கள் சொல்றாங்க. மணலையும் பாறைகளையும் பயன்படுத்தி கடலுக்கு மேல உருவாக்கப்பட்ட நிலத்தின் அடித்தளம் மிகவும் பலவீனமா இருக்கிறதுனால மனிதன் அழிவை சந்திக்க போகும் காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. இந்த தீவு ரொம்ப காலம் நீருக்கு அடியில இருக்கும் நீரோட்டத்தை தாங்காதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது துபாயின் பாம் ஜுமைரா தீவு கடல்ல முழுகிக்கிட்டே வருது. உலகின் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களோட கூற்றுப்படி இந்த தீவுகளின் அடித்தளம் அவ்வளவு வலுவா இல்லாததுனால இந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த தீவுல வாழும் மக்களோட நிலை என்ன ஆகும்னு தெரியலன்னு எச்சரிக்கை விடுறாங்க. துபாயின் இந்த பாம் ஜுமைரா தீவு ஒரு வரமா இல்ல இது ஒரு டைம் பாமா? காத்திருந்து பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். துபாயின் பாம் ஜுமைரா தீவு மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிசயம்னு நினைக்கிறீங்களா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.